பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த ஸ்டெப்பு 2026 சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்பது. அதான் அவர் தொடர்ந்து சொல்றாரு. அந்த ஸ்டெப்புக்கு ஒரு நாள் அதிமுக அது வழியே கொடுக்காது. அதாவது நீங்க எங்க தோள் மேல ஏறி நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்க, அப்ப நாங்க என்ன பண்றதுங்கிற கேள்வி வருமா வராதா? அண்ணாமலைக்கு 3 வருஷம் முடிய போகுது. இன்னொரு 2 வருஷம் வாங்கினா 2026 வரும். அப்படி வாங்குறதுக்கான வாய்ப்பு என்பது 2024 தேர்தலில் பெரிய கணிசமான அளவுக்கு வெற்றியை ஈட்டுதல். அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் அவங்க மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்கான சமிக்கைகளை கொடுக்கிறார்கள், சூசகங்களை விடுகிறார்கள். என்ன செஞ்சாலும் வெற்றி அடையணும், அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்படியான ஒரு பாதையில் பாரதிய ஜனதா நடைபெறுவதாக தெரிகிறது. அதே பாதையில் தான் அண்ணாமலையும் நடைபெறுவதாக தெரிகிறது. மற்றபடி கூட்டணி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்க அந்த 2 டிஜிட் ஆதரவு நிலையை தாண்டுவார்களாங்கிறத எனக்கெல்லாம் சந்தேகமா தான். மாநில கட்சி பலம் பொருந்தியதாக இருந்தால் தேசிய கட்சிகள் அதற்கு கீழ் தான், அதற்கு அடங்கி தான் போகணும். உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கொடுக்குற சீட்டை தாண்டி காங்கிரஸ் கட்சி நின்றுமா? போன வாட்டி நின்னாங்க, என்ன ஆச்சு? அமேதியிலே ராகுல் காந்தி தோத்து போயிட்டாரு. திமுக கூட்டணி ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள யாரு வரப்போறா, பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள யாரு வரப்போறா? மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்கிறது என்னன்னா, வழக்கமா திமுக கூட்டணிக்குள்ள யார் வரப்போறா, அதிமுக கூட்டணிக்குள்ள யார் வரப்போறாங்கிற அந்த இருதுருவம் தான் இருக்கும். இந்த வாட்டி பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள யார் வரப்போறாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வேலைகள், முஸ்தீபுகள் அப்படிங்கிறது எல்லா பக்கங்களிலும் எல்லா கூட்டணிகளிலும் நம்மால பார்க்க முடிந்திருக்கிறது. இந்தியா முழுக்க பாஜக விரோதமாகிறதாலும் தமிழ்நாடு சென்ட்ரிக்காக அது வேற விதமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜக சார்பில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஆபீஸ் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. 38 குழுக்களை அமைத்திருக்கிறார். 2 பேர் கூட்டணி சார்பா போயிருக்கிறாங்க. ஒருவர் திரு ஏசி சண்முகம், இன்னொருவர் திரு தேவநாதன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பாஜக அல்லது மோடி அவர்கள் என்ன கணக்கு தமிழ்நாட்டுக்கு வச்சிருக்கிறாங்க? கூட்டணி என்பது சாத்தியமா சார்? யூனியன் உடனில் இன்றைக்கு ஒரு பெரிய கட்டுரை வந்திருந்தது. பாரதிய ஜனதா அவர்கள் பெரிய அளவுக்கு நினைக்கிறார்களே தவிர வேறு ஒன்று விஷயம் இல்லை. மொத்தமுள்ள பூத் கமிட்டிகளில் ஒரு 80% ஒன்றும் ஆட்களே இல்லை, நபர்களே இல்லை. குறைந்தபட்சம் ஒரு பூத்துக்கு 1200 ஓட்டு, 20 ஓட்டுக்கு ஒருவர். இதுதான் வழக்கமான கணக்கு. இதுதான், அதாவது அந்த ஒரு நபர் 20 ஓட்டை கொண்டு வரணும், 20 வாக்காளர்களை கொண்டு வரணும். அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னா 60 பேர் மினிமம் வேணும் ஒரு பூத் கமிட்டிக்கு. பல பூத் கமிட்டிகள்ல வெறும் 5 பேர் 3 பேர் கூட இல்லை. அண்ணாமலை அவரோட பிம்பத்தை மட்டும் தான் உயர்த்தி இருக்கிறாரு, அதுவே போதும் ஓட்டு வாங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது மாஸ் பேஸ்ட், எனக்கு மாஸ் இருக்கு, அதுவே ஓட்டு வாங்குறதுக்கு போதும்னு நினைக்கிறாரு. ஆனா அது ஃபெயிலியர் தான் முடியும்னு பிஜேபி சீனியர்கள் கருதுவதாக அந்த கட்டுரை சொல்கிறது. 20% ஓட்டு ஒரு சில சீட்டு என்கிற வகையில அவர் டெல்லி தலைமையிடம் கூறியிருக்கிறார். டெல்லி தலைமை அதை நம்புகிறது. தேர்தல் முடிந்த பிறகுதான் நிலவரம் தெரிய வரும். இன்னும் பெரிய கூட்டணி கட்சிகள்லாம் யாரும் நம்பிக்கையோட வந்த மாதிரி தெரியல. இப்படிதான் அந்த கட்டுரையோட பெரிய கட்டுரை. அந்த கட்டுரையோட ஒரு சாராம்சம் இதுதான். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் தேசிய அளவில் அது நம்பி இருப்பது தேர்தல் ஆணையத்தையும் நீதிமன்றங்களையும் தான் என்பதுதான் என் கருத்து. எல்லா கேஸ்களையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண் நீதிபதிக்கே தொடர்ந்து போடுறாங்க. அது எவ்வளவோ அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அவர்களுக்கே தான் அது போயிட்டே இருக்கு. இன்னைக்கெல்லாம் 3 வழக்கு, ஹேமந்த் சோரன் வழக்கு, 3 முக்கியமான வழக்கு அந்த பெண் நீதிபதிக்கு போகுது. அது போக இப்போ இன்னைக்கு இன்னும் முக்கியமான வழக்காக வர இருக்கிற நம்ம சூமோட்டோ வழக்கு. தலைமை நீதிபதி கிட்ட அவர் அப்ரூவலே வாங்காம எப்படி சூமோட்டோ எடுத்தாருன்னே தெரியல. அதை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அது ஆமான்னு ஒத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கடிதம் கொடுத்திருக்கிறாரு. மொத்தம் 3 சர்க்குலர்ன்றாங்க. அந்த 3 சர்க்குலர்ல தலைமை நீதிபதியோட கருத்து கேட்டு அதன்படி நடக்கணுங்கிறது அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீதியரசர் அந்த 3 சர்க்குலர்களையுமே மீறி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் இன்னைக்கு அதை ஃபைனலும் போட்டிருக்காரு. அவர் ஃபைனல் ஹியரிங்னு இன்னைக்கு போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல அது இன்னைக்கு வருது. ஆனாலும் அதை பத்தி அவர் பொருட்படுத்துற மாதிரி தெரியல. அவரே நீதியரசர் பணியில நீடிக்கும் போதே அவர் கலந்து கொள்கிற கருத்தரங்கங்கள் தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரசியல் மயமாக இருக்கிறது. பொதுவாக பணி ஓய்வு பெற்றவர்கள் கூட அப்படியான கருத்தரங்கங்களில் கலந்து கொள்வதில்லை. எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு மிக மூத்த நீதிபதி, அவர் சிஜேஐயா இருந்தெல்லாம் பல மாநிலங்களில் பணியாற்றியவர். அவர்கிட்ட கேட்ட, நான் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, இவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று அவர் வருத்தப்பட்டார்.
அப்படியான ஒரு நிலைமையில் தான் வந்து நாடு போய்கொண்டிருக்கிறது. அதற்காக நான் சொல்றேன், எது செய்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலைமையில் அது இருக்கும்போது, தமிழ்நாட்டிலும் அப்படியான ஒரு எண்ணம் தான் இருக்கும் போல இருக்கு. என்ன செஞ்சாலும் வெற்றி அடையணும், அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இப்படியான ஒரு பாதையில் பாரதிய ஜனதா நடைபோடுவதாக தெரிகிறது. அதே பாதையில் தான் அண்ணாமலையும் நடைபோடுவதாக தெரிகிறது. மற்றபடி கூட்டணி ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு பார்த்தா வந்து அவங்க அந்த 2 டிஜிட் ஆதரவு நிலையை தாண்டுவார்களாங்கிறத எனக்கெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. இந்த இடம் சார், அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க BL சந்தோஷ் அவர்களால் கொண்டு வரப்பட்டு அறிமுகப்படுத்தி நடத்தப்பட்டார். இப்ப சந்தோஷ்கே கர்நாடகால அதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த சூழல்ல அவர் இங்க வந்து சில கூட்டம் எல்லாம் நடத்தி இருக்கிறார். அப்ப அவருடைய குருவாக இருக்கக்கூடியவருக்கே அப்படி போகும் பொழுது இவருக்கு எதிராக இங்க அந்த மூவ்ஸ் இருக்காதாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அண்ணாமலை பதவிக்காலமும் முடிய போகுது. தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம அதை சொல்ல முடியும். என்ன காரணம்னா, இப்போதைக்கு எப்பவுமே நம்ம எல்லாருமே கூட்டம் வந்து கூடுறது அப்படிங்கிறது ஒரு தன்மை, அதுல மயங்காத தலைவர்களே கிடையாதுங்க. எவ்வளவோ என்னோட அனுபவத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதாமா வருவாங்க, மிக பிரம்மாண்டமான கூட்டம் வரும். அப்போ வந்து இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு, இதுல வந்து ஒரு 50% பேர் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களான்னு எங்ககிட்டயே கேட்பாங்க. ஆனா அந்த கூட்டம் எப்படி கூட்டப்பட்டதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அதை நம்ம அவங்களால வெளிப்படையா நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது சொன்னா அதுக்கு பிறகு அவங்க நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. இது வந்து எல்லா தலைவர்களுக்கும் உள்ளதாங்க. கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும்போது தொலைபேசியில பேசுவாரு, நான் கூட்டத்தை கண்டெல்லாம் பயங்கரம் இல்லையா, ஆனா நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊர் பேரை சொல்லி இந்த ஊருக்கு போனேன், 2 பக்கமும் ஜனத்திரள், அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. சும்மா கூட்டிட்டு வந்த கூட்டம் இல்லையா, அவரே ஆன்சர் சொல்லுவார், கூட்டிட்டு வந்த கூட்டம் இல்லையா, அவ்வளவு பேரும் ரொம்ப எழுச்சியா இருந்தாங்க என்று சொல்வார். இது வந்து தலைவர்களுக்கான இயல்பான சுவாபம்னு நினைக்கிறேன். எதிரில் வந்து ஒரு பெரிய ஜனத்திரலை பார்க்கும்போது இயல்பாக அது ஒரு அரசியல் மயக்கம் தான். அது அண்ணாமலைக்கு அதே மயக்கம் இருக்கு. அவர் கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகரு, அவர் கண்ணாப்பண்ணான்னு ஸ்டேட்மெண்ட்டுகள் விடுறாரு. ஒரு சர்ச்சைக்குரிய தலைவர்னா ஒரு கூட்டம் வருங்க. நான் பல கூட்டங்களில் கூட்டம் பேச போகும்போது 10,000 பேர்லாம் வருவாங்க ரொம்ப எளிதாக. அதெல்லாம் 10 பைசா கூட செலவு பண்ணாமல் கூட்டுற கூட்டம் தான். சும்மா போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருப்போம், நோட்டீஸ் கொடுப்போம், அவ்வளோதான். பெரிய அலங்கார ஏற்பாடுகள்லாம் பண்ணுற அளவு கூட ஃபைனான்ஸ் கிடையாது. ஆனால் நல்ல க்ரௌடு வரும். ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய பத்திரிகை ஆசிரியர், என்ன பேசுறாருன்னு கேட்போமே. அவங்களாம் நம்ம ஆதரவாளர்கள்லாம் கிடையாது, நமக்கு பார்வையாளர்கள், அவ்வளோதான். அதிகபட்சம் நம்ம கருத்துக்களே கேட்க வர்றாங்க. ஒன்றுமே இல்லை, சமூக ஊடகங்களில் விருப்பக்குறிகள் வருது, எவ்வளவு வருது, லட்சம் வருது, 50,000 வருது, அவ்வளோ பேர் உங்கள் ஆதரவாளர்களா? உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நெவர். அந்த பாயிண்ட்டை தப்பான பாயிண்ட்டு. ஆனால் அண்ணாமலை அப்படிதான் நினைக்கிறாரு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த ஸ்டெப்பு 2026 சட்டமன்றத்தில் ஆட்சியை பிடிப்பது, அதான் அவர் தொடர்ந்து சொல்றாரு. அந்த ஸ்டெப்புக்கு ஒரு நாள் வந்து அதிமுக வந்து அது வழியே கொடுக்காது. அதாவது நீங்க எங்க தோள் மேல ஏறி நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்க, அப்ப நாங்க என்ன பண்றதுங்கிற கேள்வி வருமா வராதா? என்ன கன்னித்தீவு படத்தை கதையில வர்ற சிந்துபாத் தோல்ல உட்காந்துருக்க கிழவன் கதையா? அந்த தோல்ல உட்காந்துருப்பான், எல்லா பழ தோட்டங்களுக்கு போவான், வேண்டிய பழங்களை எல்லாம் பறிச்சு திப்பான், ஆனா தோலை விட்டு இறங்க மாட்டான். அவங்க கொடுக்குற பழத்தை வந்து சிந்துபாத் சாப்பிடுவாரா? மாநில கட்சி, இன்னைக்கு கூட செம்மலை அதான் சொல்றாரு, தேசிய கட்சிகளுக்கு இங்க இடமே இல்லை, மாநில கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் தான். எல்லா கட்சிகளும், மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்த்து அவர் பொதுவாக தான் சொல்றாரு, விசிக எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் சொல்றாரு, தமாக எல்லாத்தையும். அதான் உண்மையும் கூட. என்ன காரணம் அப்படின்னா, எந்த மாநிலத்தை நீங்க எடுத்தீங்கன்னாலும், அது ஜார்க்கண்டா இருந்தாலும் சரிதான், இல்லை வந்து உத்தரப்பிரதேசமா இருந்தாலும் சரிதான், மாநில கட்சி பலம் பொருந்தியதாக இருந்தால் தேசிய கட்சிகள் அதற்கு கீழ் தான், அதற்கு அடங்கி தான் போகணும். உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கொடுக்குற சீட்டை தாண்டி காங்கிரஸ் கட்சி நின்றுமா? போன வாட்டி நின்னாங்க, என்ன ஆச்சு? அமேதியிலே ராகுல் காந்தி தோத்து போயிட்டாரு. 2019 பார்த்தது தானே அது. இப்போ இங்கேயே திமுக கொடுக்குற சீட்டை தாண்டி காங்கிரஸ் நின்றுமா? என்ன ஆகும்? தோத்து போயிடும், அவ்வளவுதான். ஆக தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம்லாம் டெபாசிட் இழப்போங்கிறதுல தான் போய் முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனால் அண்ணாமலை வந்து அப்படியான ஒரு நினைப்பில் அவர் இருக்கிறார். பிஜேபியும் அதுக்கு ஆமாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் தேசிய தலைமை தெரியுது. ஏன்னா அண்ணாமலையோட நடைபயணத்துல ஜேபி நட்டா கலந்துக்கிறாரு, முடித்து வைக்க பிரதமர் வருகிறார், அவருக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவத்தை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. பகல் கனவு என்பது எனது கருத்து.
சார். ஏன்னா இந்த இடம் இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களை உள்ள ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பவர் சென்டரா நகர்த்தணும் இருந்தது. தென் சென்னையோ அல்லது கோயம்புத்தூரோ அதிமுகவுடைய ஓட்டு இல்லாமல் அவர் ஜெயிப்பது அப்படிங்கிறது இல்லைங்கிறது யதார்த்தமா நம்ம பார்க்கும்போது, அவர் கர்நாடகாவுக்கு கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்படுகிறது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா நிர்மலா தமிழ்நாட்டில் போட்டியிட? ஏன்னா மோடியே இடுவாருன்னு இப்ப அது சத்தம் இல்லாம இருக்கு. நம்ம முக்கிய தலைவர்கள் இங்க இறக்கப்படுவாங்களா? மோடி இப்ப நிக்கிற மாதிரியான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு சுத்தமா தெரியல. நிர்மலா சீதாராமன் காஞ்சிபுரத்துல கூட நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் உணர்ந்தேன். எனக்கு தெரிந்த தகவல்கள் படி சங்கரமடம்லாம் நிர்மலாவை நிற்க சொல்லி கூறுவதாகவும், அந்த பிராமணர்கள் முழுமையான ஓட்டு வங்கி கிடைக்கும்னு அவருக்கு ஒரு உறுதிமொழி அளித்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அதாவது அயோத்தி ராமர் கோயிலை ஒட்டிய அந்த சர்ச்சையின் போது நிர்மலா சீதாராமன் ஒரு டெஃபினட்டா பவர் சென்டர் தான். அதாவது அண்ணாமலை காலத்துக்கு பிறகாதான் அது இருக்கும். 2024 வந்து அண்ணாமலைக்கு ஆசிட் டெஸ்ட்டுங்க. அவர் வந்து அவரோட பதவியை இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் 2026 தேர்தலை அவர் சந்திக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழிசை தான் 5 வருஷம் இருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் 3 வருஷம், இன்னும் அதுக்கு குறைவான பீரியடு தான். அவ்வளவு பெரிய எலகனஸ்னே அந்த 3 வருஷம் டெனியூரோட அவருக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப அண்ணாமலைக்கு 3 வருஷம் முடிய போகுது. இன்னொரு 2 வருஷம் வாங்கினா 2026 வரும். அப்படி வாங்குறதுக்கான வாய்ப்பு என்பது 2024 தேர்தலில் பெரிய கணிசமான அளவுக்கு வெற்றியை ஈட்டுதல். அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதனாலதான் அவங்க மீண்டும் மீண்டும் அதிமுகவுக்கான சமிக்கைகளை கொடுக்கிறார்கள், சூசகங்களை விடுகிறார்கள், வாசனை வந்து சமாதான புறாவாக அனுப்புகிறார்கள். அது மாநில கட்சி வந்து மத்திய கட்சி இங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லிட்டு நீங்க சமாதான புறாவெல்லாம் வறுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மாநில கட்சிக்கு அடங்கி நீங்க இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி சீட்ல கொஞ்சம் சீட்டு விட்டு கொடுக்கலாம், அவ்வளவுதான். காங்கிரஸுக்கே வந்துங்க திமுக இவ்வளவு சீட்டு விட்டு கொடுக்குது, கிட்டத்தட்ட 10 சீட்டு போன வாட்டி. அப்படின்னா 60 சீட்டு தமிழ்நாடு அசம்பிளியில் அவங்க கொடுப்பாங்களா? 2006 கலைஞர் வந்து மைனாரிட்டி 96 சீட்டு தான் ஜெயிச்சாரு. காங்கிரஸ் கட்சிகிட்ட சீட்டு இருந்தது, முண்டி மோதி பார்த்தது எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு. பங்கெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க வேணா பாண்டிச்சேரியில தனியா ஆட்சி அமைச்சுக்குங்க, நாங்க அங்க வந்து உங்களுக்கு மந்திரி பதவி கேட்கல, இங்க வந்து இது தனி ஆட்சி தான். 5 வருஷமும் 96 எம்எல்ஏக்களோட தான் கலைஞர் ஆட்சி நடத்தினாரு. இங்க வந்து வாய்ப்பு இல்லை. அது பொதுவாக மாநில கட்சிகள் வந்து அப்படி இன்னொரு மத்திய கட்சியை வளர விடுறதெல்லாம் கிடையாது. தங்களுக்கே ஆபத்துங்கிறது நல்லா தெரியும். அதுல முண்டி மோதி பாரதிய ஜனதா பல மாநிலங்கள்ல வந்தது, சில மாநிலங்கள்ல மாநில கட்சிகளை அழித்தது. இதுவும் நம்ம பார்த்த விஷயங்கள் தானே. பாரதிய ஜனதாவின் வியூகம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும், எல்லா கட்சிக்கும் இப்ப தெரியும். அவங்கள விட்டோம் அப்படின்னா நம்மளை சாப்பிடுவாங்க அப்படின்னு. இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வந்தா பாதிக்கப்பட போறது அதிமுக தான். ஏன்னா அதிமுக தன் பலத்தை இழந்து விடும், உருவிடுவாங்க. அதிமுக இருந்து அப்படியே ஜூஸை உருவி அதோட கதையை முடிச்சிருவாங்க. அதனால அவங்க அந்த வஞ்சக வேலையில விழுவதற்கு தயாராக இல்லை. ஆனா பாரதிய ஜனதாக்கு நிதர்சனம் அதிமுக ஓட்டு வேணும். நீங்க சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமன் ஜெயிப்பதாக இருந்தாலும் சரி, ஈவன் ஃபார் தட் மேட்டர் தமிழிசை ஏதோ பாண்டிச்சேரியில் நிக்கலாங்கிற ஒரு திட்டம் இருப்பதாக நான் இன்னைக்கு படித்தேன். பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு வந்து ஆஸ் அ கவர்னர், ஆஸ் அ லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஒரு குட்வில் கிரியேட் ஆயிருக்கு. எனவே வந்து அவர்கள் பாண்டிச்சேரியில் நிற்கலாம்னு நினைக்கிறாங்க. தேர்தல் அரசியலுக்கு வருவதுங்கிற முடிவு அவங்க எடுத்துட்டாங்க. எந்த தொகுதின்னு முடிவு எடுக்கல, பாண்டிச்சேரி பெட்டர்னு நினைக்கிறாங்க. பாண்டிச்சேரியை பிஜேபிக்கு விட்டு கொடுத்தாச்சு. ஸோ தமிழிசை நிக்கலாம் அப்படின்னா அப்பவுமே அங்கேயுமே அதிமுக ஓட்டு வேணுமே. அதிமுக ஓட்டு இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்? என்ஆர் காங்கிரஸ் உள்ளடி வேலையில பார்க்கும். ஏற்கனவே முதலமைச்சர் அவர் என்ன ரங்கசாமியா இல்ல இவங்களான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. எல்லாத்துலயும் அவங்களுக்கு தான் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ரங்கசாமி வந்துங்க அவர் ரொம்ப பழுத்த அரசியல்வாதி. நேரடியா வெறுப்பை காட்ட மாட்டாரு, எல்லாம் மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு. சரியான நேரத்துல சரியான சந்தர்ப்பத்துல வந்து அடிச்சரிஞ்சிருவாரு. இதான் நடக்க போகுது. ஏன்னா சட்டமன்றத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வர போறது இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் இவங்க நின்னாங்கன்னா வேற, மற்றபடி அங்க பாண்டிச்சேரி ஒரு காஸ்மோபாலிட்டன் காஸ்ட் வைஸ் அப்படியெல்லாம் ஓட்டு அங்க கிடையாது. தனிப்பட்ட செல்வாக்கு அது வந்து ஒருவேளை அறிமுகம் அதெல்லாம் இருக்கலாம். தமிழிசை அவர்களுக்கு நல்ல அறிமுகம் பாண்டிச்சேரி முழுவதும் இருக்கலாம். ஆனா அது மட்டுமே வெற்றிக்கு பத்தாதுல. அப்படின்னா அண்ணாமலை அறிமுகம் தமிழ்நாட்டில் வெற்றிக்கு பற்றணும்ல. எனக்கு தெரிஞ்ச அப்படியான வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து தவறான கணக்கு, விஜய் போடுற கணக்கு மாதிரி தான். அறிமுகம் மட்டுமே அரசியலில் வெற்றியை தேடி தரும் என்றால் எத்தனையோ தலைவர்கள் வந்து வெற்றியை பெற்றிருக்கணும். எம்எஸ் உதயமூர்த்திக்கு இல்லாத அறிமுகமா? எத்தனை சதவீதம் ஓட்டு கிடைச்சது? அரசியல் டிஃப்ரெண்ட் பால் கேம்ங்க. அது ஒரு தனியான கலை. சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் கலை. இது நாடோடி மன்ன வசனம். சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் வித்தைன்னு நினைக்கிறேன். அந்த வித்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான்.
சார் இப்ப கூட்டணிகள் அதாவது அதிமுகவா அல்லது பாஜகவா 2 தான். திமுக கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கிறோம். உள்ளுக்குள்ள கூட்டணி கட்சிகள் கூட கேட்டாலும் கூட கன்வின்ஸ் பண்ற இடத்துக்கு தான் இருக்கிறாங்க. முடிச்சுட்டு வெளிய வந்து யாரும் அதிருப்தியே சொல்லல. இப்ப பாஜகவா அதிமுகவாங்கிற அந்த ஒரு விஷயத்த யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுறதுங்கிற மாரி ஒரு கூட்டணிக்கு போய் தொடங்கி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, வாக்கு சதவீதப்படி பாமக தான் எங்க போகிறார்களோ அந்த இடம் எல்லாரும் போய் ஜாயின் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது. தேமுதிகவோட டிமாண்ட் எல்லாம் பார்த்தா 4+1 அப்படிங்கிறதெல்லாம் யாரால அகாமடேட் பண்ண முடியுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கேள்விகளா இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நாட்கள் குறைவாக இருந்தாலும் கூட எதை நோக்கி நகர்றாங்க? ஏன்னா எல்லாரும் எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனா வச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த +1 நோக்கி எல்லாமே நகர்றாங்க. அதாவது ராஜ்யசபா சீட்டு. அப்போ 56 சீட்டு இப்ப தேர்தல் வரப்போகுது. தேமுதிக என்ன எதிர்பார்க்கணும், இப்பவே எங்களுக்கு ஒண்ணு கொடுங்க, நாங்க வந்து குறைந்த இடங்களுக்கு கூட ஒத்துக்கிறோம், பிரேமலதாவுக்கு வந்து எதிர்காலத்துல மந்திரி பதவி தரதாக ஒரு பிராமிஸ் கொடுங்க. ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து உரிய மரியாதையை வந்து மத்திய அரசு செய்திருக்கிறது, பத்ம விருது வழங்கி இருக்கிறது, பிரதமரே பாராட்டி பேசியிருக்கிறார். நான் வந்து பிரச்சாரம் பண்றேன், எங்க ஓட்டு வந்து உங்களுக்கு, ஆனா எங்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டை இப்பவுமே கொடுங்க, இப்படிதான் டிமாண்ட் இருக்கும். இப்பவுமே கொடுக்கறதுக்கு வந்து பிற மாநிலங்கள் பாரதிய ஜனதா அது சரியா வருமாங்கிறது நமக்கு தெரியல. பாரதிய ஜனதா என்ன முடிவு எடுக்க போயிருதுங்கிறது நமக்கு தெரியல. அதிமுகவை பொறுத்தவரையில் அடுத்து வருகிற ராஜ்யசபா சீட்டு, அந்த சீட்ல இருந்து ஒண்ணு தரோம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு அப்படின்னா வந்து அந்த மைனர் பார்ட்டிகள்லயும் மேஜர் பார்ட்டிக்கு தான். அதாவது ஆரின் அதர்வேட்ஸ் பாமக. பாமகவை தாண்டி தேமுதிகவுக்கு அவங்க ஒரு சீட்டு தருவாங்களா? அப்படி ஒரு சீட்டு தந்தா, ஒரு ராஜ்யசபா சீட்டு தந்தா இதுல கை வச்சிருவாங்க, லோக்சபா சீட்ல கை வச்சிருவாங்க. அப்ப பாமக முதல் பால் அவங்க போட்டா தான் அடுத்தடுத்த பால்கள் விழும். இதுல பாமக லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது இழுத்து தான் அடிக்கும். போன தடவை அப்படித்தானே, போன தடவை கடைசியா தைலாபுரம் தோட்டத்துக்கு இந்த 10.5% ரிசர்வேஷனுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் எல்லாம் போனாங்க. அதிமுக இப்போ எக்ஸ் மினிஸ்டர்ஸ், அப்போ மினிஸ்டர்ஸ். டாக்டர் என்ன பண்ணாரு, கொய்யா பழம், பப்பாளி பழம் இதெல்லாம் வச்சு ஒரு இயற்கை உணவு கொடுத்தாருங்க. இயற்கை உணவு கொடுத்துட்டு, எங்களுக்கு வந்து நீங்க இட ஒதுக்கீடு சம்பந்தமா நீங்க முடிவு சொன்னா தான் நாங்க ஏதாவது கன்சிடர் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டு விட்டாரு. வன்னியர்களின் கோரிக்கை வந்து இடஒதுக்கீடுன்னு. ஓவர் நைட் வந்து இடஒதுக்கீடு எல்லா வேலைகளையும் பார்த்து தேர்தல் தேதி அறிவிப்புக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்னமோ வந்து கையெழுத்துக்களை வாங்கி 10.5% கொடுத்து இன்னை வரைக்கும் அது சுப்ரீம் கோர்ட்ல கிளியர் ஆகி வரல. அப்போ அவசரமாக சட்டத்தை மீறி செய்யப்படுகிற ஏற்பாடுகளும் பலன் அளிக்கிறது இல்லை. இப்போ அப்படியான ப்ராமிஸ் எதுவுமே வந்து இவங்களால கொடுக்க முடியாது, ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி கிடையாது. அப்போ ஒன்லி ப்ராமிஸ் வந்து ராஜ்யசபா எம்பி, இன்னொரு எம்பி. இப்போ இன்னொரு எம்பினா அன்புமணி ஏற்கனவே எம்பியா இருக்கிறாரு, லோக்சபாவில் போட்டி போட போறாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஜிகே மணிக்கு ஏதாவது ஒரு கௌரவம் அவங்க கொடுத்தாகணும். அன்புமணியே நடுவில் என்ன சொன்னாரு, உண்மையிலேயே பாரத ரத்னா வந்து மருத்துவர் ராம்தாஸ் கொடுத்துருக்கணும், அவர் எவ்வளவோ சேவைகள்லாம் செஞ்சிருக்காரு. ஒரே வருஷத்துல இந்த வாட்டி 2 பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. கற்பூரி தாக்கூருக்கு 1, அத்வானிஜிக்கு 1. சமீபத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துல 2 பாரத ரத்னா கொடுத்ததே இல்லைங்க. ஆனா பாரத ரத்னா கொடுக்கறதுனாலே ஓட்டு வருது இல்ல. எம்ஜிஆருக்கு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 88ல பாரத ரத்னா கொடுத்தாங்க. மூப்பனார் அப்ப முதல்வருங்கிற அந்த முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் தனியா நிக்குது. அதிமுக ஜெயஜான்னு பிரிஞ்சிருக்கு. பாரத ரத்னா பட்டத்தை வாங்குறதுக்கு ஜானகி அம்மா, எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மா டெல்லிக்கு போய் கண்ணீருங்க மூலியமா அந்த பட்டத்தை வாங்கினது, அதெல்லாம் மிகப்பெரிய படக்காட்சிகள். எங்க அது ஓட்டா மாறுச்சு? அதிமுக ஓட்டு எப்படி பாரதிய இவங்களுக்கு விழுந்துச்சு? கடைசியில் ஜானகி அம்மாளுக்கே விழுலையே. ஜெயலலிதாவை வந்து 27 சீட்டு பிடிச்சாங்க, எதிர்கட்சி தலைவியா உட்கார்ந்தாங்க, கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதை வெறுமனே ஹானர் பண்றதுனால மட்டும் ஒரு ஓட்டு வங்கி உயர்ந்துரும் நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பகல் கனவு, பைத்தியக்காரத்தனம். ஹானர் பண்றது மூலமாக ஒரு சாஃப்ட் கார்னர் நமக்கு வரும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரும் தேர்தலில் அவங்கவுங்க கட்சிக்கு அவங்கவுங்க ஓட்டு போடுவாங்க. ஒரு 10% 15% ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இந்த தடவை அந்த கட்சிக்கு போட்டா அடுத்த தடவை வேற கட்சிக்கு போடுவாங்க. சில பேர் எப்படின்னா, போன தடவை அந்த கட்சிக்கு போட்டோம்லாங்க, இந்த தடவை இந்த கட்சிக்கு போடுவோமா, அப்படியெல்லாம் கூட வந்து இதுல திங்கிங்லாம் உண்டு. இது தேர்தல் என்பதே ஒரு பெரிய பயங்கரமான மாயமந்திர வித்தை. அப்படியெல்லாம் எளிதாக 2-2 4 கணக்கே போடவே முடியாது. அதிமுக மெகா கூட்டணி அமைத்தால் ஒரு வெற்றி பிம்பம் கிடைக்கும். அந்த மெகா கூட்டணியில உண்மையிலேயே அது கனவு கூட்டணி யாரெல்லாம் இருக்கணும்னா பாமக கண்டிப்பா இருக்கணும். பாமக இருந்தா வந்து கண்டிப்பாக வந்து தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மயிலாடுதுறை தொகுதி கொடுக்கப்பட்டால் தமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க பாமகவுக்கு 1,00,000 ஓட்டுக்கு மேல இருக்கு. தென்காசியை தருவதாக பிராமிஸ் பண்ணா கிருஷ்ணசாமி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பாரதிய ஜனதாவோட அந்த கூட்டங்கள்ல எல்லாம் பிரசன்ஸ் கொடுக்கிற 2 பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அவங்க 2 பேர் மட்டும்தான் பாரதிய ஜனதாவோட இருப்பதற்கான வாய்ப்பு எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே வேற டெல்லியில பல நோக்கங்கள் இருக்கு. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நமக்கு அது டெல்லிக்கு தொடர்புகள் நமக்கு வசதியா இருக்குங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது அரசியல் கால்குலேஷன் இல்ல, அதர் தன் பாலிடிக்ஸ். இப்படியான ஒரு சூழலில் கூட்டணி என்பது ஃப்ளூயிடா தான் இருக்கு இது வரைக்கும். ஆனா பெரிய மாற்றங்கள் ஏற்பட வழி இல்லை. காரணம் திமுக கூட்டணி ஒரே இடத்துல இருக்கு. அங்கிருந்து பிரிஞ்சாதான் நீங்க நினைக்கிற மாற்றங்கள் வரும். திமுக கூட்டணி ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கு. அப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள யாரு வரப்போறா, பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள யாரு வரப்போறா? மிகப்பெரிய ஆச்சரியமாக நான் பார்க்கிறது என்னன்னா, வழக்கமா திமுக கூட்டணிக்குள்ள யார் வரப்போறா, அதிமுக கூட்டணிக்குள்ள யார் வரப்போறாங்கிற அந்த இருதுருவம் தான் இருக்கும். இந்த வாட்டி பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள யார் வரப்போறாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்படி வேணா இந்த அரசியலை இந்த 2024 தேர்தலின் சிறப்பு அம்சமாக நம்ம அதை பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஒரு விரிவான பார்வை. நேற்றைக்கு நீங்க ஒரு விவாதத்துல குறிப்பிட்டீங்க, அரண்மனை சாப்பாடு கிடைப்பது என்பதற்காக வீட்டினுடைய அடுப்பை அணைக்க முடியாது அப்படின்னு. அணைக்கவே முடியாது இல்ல. அடுத்த வேளை நம்ம வீட்டுல தானங்க சாப்பிடணும். தேர்தல் வரும் போகும். கட்சி ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்கிற மாதிரி டைம் ஆயிடுச்சு. அதாவது 95ல என்ன ஆச்சுன்னா, புதுக்கோட்டையில ஒரு தேர்தல் இருந்துச்சுங்க, இடைத்தேர்தல். பொது தேர்தல் 96ல வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். சென்னாரெட்டி கவர்னர் ஆன்டி ஜெயலலிதா. ஜெயலலிதா கேண்டிடேட் போட்டா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செஞ்சு ஜெயிச்சிருவாங்க. அது என்ன பெரிய மோசமான விஷயம் அப்படின்னு நான், சபாநாயகர் ராஜாராம், இப்படி பலரும் கூடி இதெல்லாம் ராஜ்பவன் சதி ஆலோசனை குழு உறுப்பினர்கள் எல்லாரும் கூடி முகாவாசி ராஜ்பவன் சதி ஆலோசனை நடக்கிறதுன்னு உண்மைதான். பேர் தான் பாருங்க. ஒரு காமன் குழு ஒண்ணு போட்டு, பேச்சுவார்த்தை குழு, கலைஞரை போய் பாருங்க, பார்த்து ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தலாம், அது நல்லா இருக்கும். பொது வேட்பாளர் திருநாவுக்கரசன் கூப்பிட்டு பேசியாச்சு. அப்படியே அவர் சரின்ட்டார், உற்சாகமாயிட்டார். என்னன்னா அவர் புதுக்கோட்டை, அவருக்கு ஓட்டு வங்கியெல்லாம் இருக்கு. கலைஞ்சிட்டு போனோம். அதுக்கு என்னையா பேசுவோயா வாங்க என்ன சின்ன போய் பேச போனோம். ராஜாராம் அண்ணா நான் எல்லாம் சரி ரைட்டு, நீ ஷியாம் பத்திரிகையாளர் எனக்கு தெரியும், ராஜாராம் எப்படி இருக்க, இந்த 3 பேர் யாருன்னாரு. அதாவது அந்த பேச்சுவார்த்தை குழுல இருக்கிற 3 பேர் முதல் பேச்சுவார்த்தையிலே அந்த 3 பேர் கலந்துட்டாங்க. யாருன்னு கேட்டாரு. அதாவது குழுவை உடைக்கிறது அவ்வளவு நுணுக்கமா அரசியல் பண்ணுவாங்க. கடைசியில 3 கட்டமோ 4 கட்டமோ பேச்சுவார்த்தை நடத்தி ஆலிவரோட வீட்டுல போய் ஈவினிங் ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு, அதெல்லாம் எப்படியா முடியும் ராஜாராம், உனக்கு தெரியாதா, நம்ம கட்சி வச்சிருக்கோம், புதுக்கோட்டையில கட்சி இருக்கு, அந்த கட்சிக்கு பெரிய அண்ணன் இருக்காரு, பெரிய அண்ணன் பவர்ஃபுல்லான ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு, அவரெல்லாம் என்ன சொல்லுவாரு, தேர்தல் வரும் போகும், ஆனா கட்சி நிரந்தரம். அதை மனசுல வச்சுதான் நான் அந்த அரண்மனை சாப்பாடு உதாரணம் சொன்னேன். அரண்மனை அவர் சொன்ன உதாரணம் இல்லை, ஏன் உதாரணம், அரண்மனை சாப்பாடாக இருந்தாலும் அடுப்பு அடைச்சிட்டு போக முடியாது. தேர்தல் அந்த அம்மா ஜெயிச்சிரும், ரைட்டு, ஜெயிச்சுட்டு போட்டோம், அடுத்த தேர்தலில் பார்ப்போம். நல்ல வேளையா கடைசியில் அந்த தேர்தல் ரத்தாச்சு. எதுக்காக நான் சொல்றேன்னா, எந்த கட்சி தலைவரும் அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் இந்த முறை புது வரவு பாரதிய ஜனதா கூட்டணி. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள், எந்த இடத்தில் சறுக்க போகிறார்கள் என்று. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ஒரு விரிவான பார்வையை பகிர்ந்து இருக்கிறீங்க. அடுத்தடுத்த நிலைகள்ல பேசுவோம். நன்றி சார்.